வக்கீல. குட் மார்னிங். உங்களுக்கு மொத்தமா இப்ப நல்ல டைம் தானே? அதென்ன வக்கீல? இல்ல நம்ம பொதுவா தோக்குறோம்னு நினைச்ச கேஸ் தானே இது. வக்கீல, கவர்மெண்ட் இனிமே அப்பீலுக்கு எதுவும் போவாங்களா? அதுக்கான வேலையெல்லாம் நான் கோர்ட்டுக்கு வெளியில பார்த்துட்டு இருக்கேன். அப்ப இது கடைசி தீர்ப்புன்னு நம்பலாம்ல? ஆமா, கடைசி தீர்ப்பு தான். இனி கொஞ்சம் தாலுக்கா ஆஃபீஸில் சின்ன சின்ன வேலைகள் இருக்கு, அதை நான் பார்த்துக்கிறேன். நம்ம எஸ்டேட் சொத்து எவ்வளோ இருக்குன்னு தெரியும்ல, போய் ஒரு தடவை பாருங்க. என்ன வக்கீல், நான் என் பொண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் மறந்துருக்கலாம், ஆனால் என் சொத்துக்களை மட்டும் நான் மறக்க மாட்டேன். நம்ம சொத்தோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்கணும். டீ சாப்பிடுங்க. மேடம், உங்கள் வீடு? அது கொஞ்சம் தூரமாக இருக்குது. அவங்க வீட்டுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி ஆச்சு, எனக்கு ஒரு துணையாச்சு. போ. பாத்தியாடி, நீ வந்த நேரம் எனக்கு சொத்து பெருகிட்டே போகுது. நீங்க சொல்ற இந்த எஸ்டேட்டை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. ஓ, நீ பார்த்ததே இல்லைல்ல? கூட்டு போனா போச்சு. இன்னைக்கு போலாமா? இன்னைக்கு இந்த எஸ்டேட்ல கொஞ்சம் வேலை இருக்கு. இன்னைக்கு என்ன உங்களுக்கு எனர்ஜி அதிகமான மாதிரி இருக்கு? மூட என்னால தாங்க முடியலடி. மேடம், என்னங்கா? மத்தியானம் என்ன சமைக்கட்டும்? அது ஏதாவது வெஜ் பண்ணிருங்க. ஐயோ மேடம், இதெல்லாம் இங்கே வைக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. அது என்ன? இல்லை, இந்த விஷயத்தில் அவங்க சொல்கிறதான் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. என்ன சொன்னாங்க? உயிருள்ள செடியெல்லாம் வீட்டுக்குள்ளே வைக்கிறது ஜெயிலில் போடுற மாதிரி தானே, அதெல்லாம் நல்லா இல்லைங்க. அப்படிலாம் இருக்கா? நமக்கு இது மேலே பாசம் இருக்கிறதால தானே. எங்கள் வீட்டில் நிறைய செடிங்க இருக்கு. அப்படியா? அதில் வெறும் பிரச்சனை இல்லை. இதோ வந்துட்டாரு, நான் கிளம்புறேன். என்ன இதெல்லாம்? அவ இதெல்லாம் சொல்லல. இவர் என்ன சொல்றதுக்கு வந்துட்டாரு பெருசா? என்ன? இல்ல, சொல்லியிருந்தாங்க, மாத்திடுறேன். நீ புக்கு படிக்கணும்னு சொன்னதுனால இதை நான் வாங்கிட்டு வந்தேன். எல்லாமே நல்ல புக்கு தான். என்னோட தம்பி ஜானோட ஒய்ஃபும் இதை படிச்சுதான் நல்லா இருக்காங்க. இதெல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீயும் நல்ல மனைவியா என்கிட்ட இருப்ப கண்டிப்பா. நீங்க செஸ் விளையாடுவீங்களா? அத நம்ம ஆடி பார்த்தா தானே தெரியும். அப்படின்னா நான் ஒரு கேம் செட் பண்ணட்டா? என்ன? இல்லண்ணே, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை பண்றானுங்க. இல்ல, இப்பதான் மேஸ்திரி கூப்பிட்டாரு. அந்த தேவடியா பசங்க அங்கங்கன்னு வந்து கடைசியில வீட்டுக்குள்ளே வந்துட்டானுங்களா அவனுங்கள? என்னடா பேபி, எந்த தேவடியா பிள்ளைக்கு என் வேலையை தடுக்கிற அளவுக்கு தைரியம் ஆயிடுச்சு? அது இல்ல சார், இந்த வழியா வண்டி போவேனாமா? என்னது, வண்டி போகணுமா? நான் கட்டின வேலையை உடைச்சிட்டு அதுக்கு இடையில உன் வண்டியை ஏற்றிட்டு போனோம், அதானே சொல்ல வர? யாருடா இதை உடைச்சது? அப்படி சொன்னா எப்படி? அப்படியா? பொது வழியா? பொது வழின்னு யார் அவங்க அப்பன் சொன்னானா? நான் ஒரு மாசம் முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த வழியை யாரும் போகக்கூடாதுன்னு. அந்த கல்லை தூக்கி போடுறா. ஏய், கல்லெல்லாம் அங்கே போடுங்கடா. ஏய், தள்ளி நில்லுங்கடா தேவடியா பசங்களா. ஐயோ, என்னங்க? என்ன என்னாச்சு? ஆமா, இது யாரு? சாரோட புது வைஃப். அப்படியா? மொட்டை மாடியில் துணி காய போடுறத நான் பார்த்தேன்டா. இல்ல, நான் அந்த சத்தம் ஓடி வீட்டுக்குள்ள போங்கறல. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ப்ளீஸ், செமையா இருக்கு. ஏய், யாரா யாரா? என்னடா சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? அண்ணே, அண்ணே, இங்க வாங்கண்ணே. அட, இங்க வாங்க சொல்றல. என்ன? அதாவது அண்ணே, நீங்க இப்போ ஒரு குடும்பமா இருக்கீங்களா? அதுக்கு இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த பிறந்தவங்க கிட்ட நீங்களாம் ஏன் பேசிட்டு இருக்கீங்க? நாம இங்க ரோட மூடி கட்டிடலாம். கட்டணும். கட்டியிருப்போம்.
அண்ணே நீங்கள் இப்போ போய் அந்த பொண்ணை சமாதானப்படுத்துங்க. ம் இனி இவனுங்க எதுவும் பேசக்கூடாது. பேச மாட்டாங்கன்னு சொல்கிறேன்ல. ஏய், இந்த ஆள் துப்பாக்கியெல்லாம் தூக்கிட்டு வந்தாலும் நம்ம பயந்துடக்கூடாது. நமக்கு அந்த வழி வேணும். அண்ணா நான் பார்த்துக்கிறேன். இன்னொரு நாள் வந்து பார்ப்போம் பிரச்சனை பண்ணிட்டு என்ன நடக்குதுன்னு. தம்பிங்களா, இப்போ உங்களுக்கு என்ன தான் வேணும்? ஏய் நீ இங்க வந்து எத்தனை நாள் ஆச்சு? ஆ ஒரு 2-3 வாரம் இருக்கும். ஆ, இந்த 3 வாரத்துல உன் பேரு அட்ரஸ் எல்லாத்தையும் நீங்க இருக்கதெல்லாம் சொல்லிட்டியா? சரியான கல்லிடி. அந்த பொறுக்கி பசங்க சொல்றதை கேட்டுட்டு நீங்க பேசுறீங்களா? ஆ, அப்ப அவனுங்க சொல்லி விடுறத நீயும் பார்த்துருக்க அதானே? என்ன பைத்தியமா? என்னை பத்தி உனக்கு தெரியாது. ஆ பரவாயில்ல, உட்காரு உட்காரு. ஆ உட்காரு. எங்க காட்டு பார்க்குறேன். லைட்டாக சவுண்ட். இது குணப்படுத்த ஒரு நாட்டு வைத்தியம் இருக்கு. அதை வேலைக்காரிக்கிட்ட சொல்லி செய்ய சொல்லியிருக்கேன். நானே போட்டு விடுறேன். கன்னத்தில் அடிபட்டிருக்கிறத பார்த்தா நல்லா இல்லை. இதுக்கான மருந்தெல்லாம் தெரியுமா? பின்ன வேண்டப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் இதை பண்ண முடியும். நீ எனக்கு வேண்டப்பட்டவ தான். ஆ ஆ நீ இதை கலை, நம்ம ஒரு கேம் போடலாம். ஓகே? டெய்லி இந்த விளையாட்டுக்கெல்லாம் ஆட மாட்டேன். ஆடுனா ரொம்ப நேரம் ஆடணும். உனக்கு ஒன்று தெரியுமா, அந்த ராஜன் குரூப் என்ன பார்த்தா தான் பயப்படுவானுங்க. ஐயோ, ஏதாவது பிரச்சனை ஆயிடுமா? நீ பயப்பட வேணாம். உங்ககிட்டலாம் நான் அப்படி காமிச்சிக்க மாட்டேன். கொஞ்சமாவது நான் உங்ககிட்ட பாசமாக இருக்கணும்ல. அது இல்ல, நான் உங்களை தோக்கடிச்சிட்டா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகுமான்னு. நீ ஆடு. ம். என்னுடைய ராணி கெட்டிக்காரி தான். விளையாடு. இங்க பாரு, ம். இதெல்லாம் நான் வேணும்னே பண்ணல. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன மன்னிப்பு கேக்குறீங்களா? நீ 2 காயினை நகர்த்துறதுக்குள்ள நான் உன் வாயில வச்சிருவேன். அப்ப தெரியும் நான் யாருன்னு. விளையாடு விளையாடு விளையாடுங்கிறல்ல. ஓகே. செக்மேட். சாக்லேட் கொண்டு வந்து என் முன்னாடி தின்னக்கூடாதுன்னு இருக்கல்ல. விளாட்றாலாம் விளையாட்டு. என்னையா தோக்கடிக்கிற? எத்தனை தடவை சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. என்னடி எதுக்காக சிரிக்கிற? நீயும் ஆட்டமும் சிரிப்ப.